வாங்க. முத்து அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அவரோட ஃப்ரெண்டு செல்வம் வேற, பின்னாடி அவங்க ஒய்ஃப் வர்றாங்க. "டேய் வாடா செல்வம், வாமான்னு" சொல்லிட்டு, "மீனா இங்க வந்து பாரு யார் வந்திருக்காங்கன்னு" அப்படின்னு முத்து சொல்ல, "இதோ வரேங்கன்னு" மீனாவோட குரல் கேக்குது. "டேய் நானே செட்டுக்கு வரலான்னு நினைச்சேன். என்னடா நீ இங்க வந்திருக்கேன்னு" கேக்குறாரு முத்து செல்வத்துக்கிட்ட. "என்னம்மா நல்லா இருக்கியான்னு" கேட்க, செல்வத்தோட ஒய்ஃபும் நல்லா இருக்கேன்னுங்கிறாங்க. அப்போ மீனா அங்க வந்து வாங்க வாங்கன்னு 2 பேரையும் வரவேற்கிறாங்க. "நல்லா இருக்கீங்களாக்கா?" அப்படின்னு மீனா கேட்க, நல்லா இருக்கேம்மான்றாங்க அந்த லேடியும். "வாடா உட்காருடான்னு" செல்வத்த கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிற முத்து, "என்னடா என்ன விசேஷம்? வீட்டு பக்கம் வந்திருக்கன்னு" கேட்கிறாரு. "அது ஒரு முக்கியமான விஷயம்டா. அப்பா இல்லையான்னு" செல்வம் கேட்க, "அது அப்பாவும் அம்மாவும் பரசுமாமா பொண்ணு கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக காஞ்சிபுரம் வரையிலும் போயிருக்காங்க. அப்படியே அங்க 2 நாள் தங்கி இருந்துட்டு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காங்க" அப்படின்னு முத்து சொல்ல, "ஓ! அப்படியாங்கிறாரு செல்வம். மீனா தண்ணி கொண்டு வந்து குடுக்க 2 பேரும் குடிக்கிறாங்க. "உங்க பசங்க எப்படி இருக்காங்கக்கான்னு" மீனா கேட்க, "நல்லா இருக்காங்க மீனாங்கிறாங்க" செல்வத்தோட ஒய்ஃபு. "ஸ்கூல்ல விட்டுட்டு தான் வரோம்னு அவங்க சொல்ல, சரிக்காங்கிறாங்க மீனா. இவங்க அப்பா, அம்மா காசிக்கு போயிட்டு வந்திருக்காங்க" அப்படின்னு செல்வம் சொல்ல, "ஏன் புதுசா படம் ஏதாவது ரிலீஸ் ஆயிருக்கான்னு" முத்து கேட்கிறாரு. "டேய் நான் தியேட்டர சொல்லடா, வாரணாசின்னு சொல்ற காசிய சொல்றேன்" அப்படின்னு செல்வம் சொல்ல, "ஓ! அப்படியா?" அப்படியான்னு முத்து கேட்க, "அதான் உங்களுக்கும் அப்படியே பிரசாதம் குடுத்துட்டு போலான்னு வந்தோங்கிறாரு" செல்வம். செல்வமும் ஒரு ஒய்ஃபும் எழுந்து நின்னு பிரசாதத்த குடுக்க, முத்து எழுந்து நின்னு வாங்கிக்கிட்டு, "அப்பாவும் சொல்லுவாருடா காசிக்கு போகணும்ன்ட்டு" அப்படின்னு முத்து சொல்ல, "ஆமாண்டா, ஒரு வயசுக்கு அப்புறம் பக்தி அதிகமாவி கோவில் குளம்னு தான்டா போக தோணும். சரி நாங்க கிளம்பட்டுமான்னு" கேட்கிறாரு செல்வம். "ஏய் இருடா, இப்பதானே வந்தீங்க, சாப்பிட்டுட்டு போலாம்" அப்படின்னு முத்து சொல்ல, "டேய் இன்னும் 2, 3 இடத்துல குடுக்கணும்டா" அப்படின்னு செல்வம் சொல்ல, "வாங்கண்ணா வந்து சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு போங்க வாங்கக்கான்னு" மீனா இன்வைட் பண்றாங்க. "பரவால்ல மீனா, நீ வீட்ல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் சமைச்சிருப்ப" அப்படின்னு செல்வம் ஒய்ஃப் சொல்ல, "இல்லக்கா அப்படிலாம் இல்ல. ஒரு தட்டு இட்லி எக்ஸ்ட்ரா வச்சா போச்சு. வாங்க சாப்பிடலாம்" அப்படின்னு மீனா சொல்லிட்டு உள்ளர போக, "நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேனே, வேண்டாமாங்கிறாரு" செல்வம். "டேய் வாடா நீயு" அப்படின்னு செல்வத்தோட கைய பிடிச்சு முத்து கூட்டிட்டு போறாரு. "வாம்மா நீன்னு" அவங்களையும் கூட்டிட்டு போறாரு. "ஏன்டா முத்து, டேய் வேணாம் விட்றான்னு சொல்லிட்டு இருக்க" செல்வத்த கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு போட்டுடுறாங்க. 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க, மீனா சிஸ்டர் செய்யற சமையல் எப்பவுமே நல்லா இருக்கும். நல்லா சாப்பிடுன்னு ஒய்ஃப்க்கு சொல்றாரு செல்வம். சரிங்கன்னு சொல்லிட்டு இருக்க, ரோகிணி அங்க வர்றாங்க. அவங்கள பாக்குற செல்வம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, அவங்க பதில் சொல்லாம ஒரு ஸ்மைல மட்டும் குடுத்துட்டு அந்த பக்கமா போறாங்க. கிச்சனுக்கு வர ரோகிணி, "மீனா மனோஜ் அவசரமா கிளம்பணும்" அப்படிங்க. "சரி கிளம்ப சொல்லுங்கங்கிறாங்க" மீனா. "ஏங்க டிஃபன் எடுத்து வைக்கணுங்க" அப்படின்னு ரோகிணி சொல்ல, "இருங்க செல்வம் அண்ணனும் அவர் ஒய்ஃபும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷத்துல சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க" அப்படின்னு மீனா சொல்ல, "ஏங்க மனோஜுக்கு டீலர்ஸ் கூட மீட்டிங் இருக்கு. அவரு சீக்கிரமா கிளம்பணும்" அப்படின்னு ரோகிணி சொல்ல, "இத முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அவங்க சாப்பிட்டு முடிக்கட்டுமேங்கிறாங்க" மீனா. ரோகிணி வேகமா அங்கிருந்து திரும்பி போக, இங்க முத்து செல்வத்துக்கிட்ட பேசிட்டு இருக்காரு. "செல்வம் எனக்கு சாயந்தரம் சவாரி இருக்கு. நீ என்ன பண்ணு, டிரைவிங் கிளாஸ்க்கு 2 பேர் வருவாங்க. அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துறேன்னு" முத்து சொல்ல, "அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா" அப்படின்னு செல்வம் சொல்றாரு. இங்க ரூம்குள்ள எல்லாம் ரெடி ஆயிட்டு, "எனக்கு டைம் ஆச்சு. நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறேங்கிறாரு" மனோஜ். "இரு இப்பதானே ஆர்டர் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் போகட்டும். அதுக்கப்புறமா உன்ன கூப்பிடுவாங்க" அப்படின்னு ரோகிணி நக்கலா சொல்லிட்டு இருக்க, "என்ன ஹோட்டல் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க" அப்படின்னு மனோஜ் கேட்க, "அப்படிதான் அவங்க சொன்னாங்க. அந்த முத்துவோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல அந்த டிரைவர், அவனும் அவன் ஒய்ஃபும் வந்திருக்காங்க. அவங்க சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிடணுமா" அப்படின்னு ரோகிணி சொல்ல, "என்னது அவன் ஃப்ரெண்டு வந்திருக்கானா? அதுக்கு நான் சாப்பிடாம இருக்கணுமா? என் வீட்ல நான் வெயிட் பண்ணி சாப்பிடணுமா? கண்டவெல்லாம் சாப்பிட்டு போற வரையிலும் நான் கை கட்டி உட்கார்ந்துருக்கணுமான்னு" மனோஜ் உள்ளார சத்தம் போடுறது வெளிய நல்லா கேக்குது. செல்வம் சாப்பிடுறத விட்டு திடுக்கிட்டு போய் அப்படியே ஒய்ஃப பாக்குறாரு. முத்துவுக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு. இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு, "டேய் நீங்க சாப்பிடுங்க. அவன் ஃபோன்ல பேசிட்டு இருக்கான். சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு" முத்து சொல்லிட்டு இருக்காரு. 2 பேரும் அடுத்து ஒரு வாய் எடுத்து வச்சிட்டு இருக்க, ரவியும் ஸ்ருதியும் வெளிய வராங்க. "அண்ணே எப்போ வந்தீங்கண்ணே?" அப்படின்னு ரவி ஆசையா கேட்க, "இப்பதான்ப்பா வந்தோங்கிறாரு" செல்வம். "டேய் சாப்பிடுறா சாப்பிடுறான்னு" முத்து சொல்லிட்டு இருக்க, "என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன்? இரு" அப்படின்னு கதவு திறக்கிற மனோஜ், "கண்டவெல்லாம் வந்து சாப்பிட்டு போற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன்? ரோகிணி இதெல்லாம் சுத்தமா சரியில்ல" அப்படின்னு மனோஜ் கத்திட்டு இருக்க, "இருடா வரேன்னு" செல்வத்துக்கிட்ட சொல்லிட்டு ரூம்குள்ள வர்ற முத்து படக்குன்னு கதவை சாத்திக்கிட்டு, "என்னடா சவுண்ட் விட்டுட்டு இருக்கிற" அப்படின்னு முத்து மனோஜ் கிட்ட கேட்க, "நீ என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? உன் ஃப்ரெண்டு சாப்பிட்டு போற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா?" அப்படின்னு ஹைப்பர் ஆக்டிவ் மனோஜ் கத்திக்கிட்டு இருக்க, "டேய் கத்தாதடா, சாப்பிட்டுட்டு இருக்காங்கடா, கொஞ்ச நேரத்துல போயிருவாங்க, அப்புறம் பேசிக்கலாம்" அப்படின்னு முத்து ரொம்பவே தன்மையா சொல்ல, "என்ன பேசணும்? எனக்கு மீட்டிங் டைம் ஆயிட்டு இருக்கே. நீ யார் யாரையோ கூட்டிட்டு வந்து விருந்து வச்சுக்கிட்டு இருப்ப, அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணுமா?" அப்படின்னு மனோஜ் பல்ல கடிச்சிட்டு கத்த,
டேய் மெதுவா பேசுடான்னு அதே மாதிரியே சொல்றாரு முத்துவும் பல்ல கடிச்சுக்கிட்டு. நான் எதுக்குடா மெதுவா பேசணும்? காலங்காத்தாலயே கிளம்பி வந்துருவாங்களா? இங்க வந்தா சாப்பாடு கிடைக்கும் கூட்டிட்டு போகலான்னு வந்தாங்களா? இது என்ன சத்திரமா? அப்படின்னு மனோஜ் கத்திக்கிட்டு இருக்க அவங்க 2 பேரும் எழுறாங்க. அண்ணா அப்படின்னு கூப்பிட்டுட்டு மீனா ஓடி வர்றாங்க. இருங்கண்ணா அக்கா உட்கார்ந்து சாப்பிடுங்கன்னு மீனா பதறிக்கிட்டு இருக்க. இல்லம்மா இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாமா அப்படின்னு அவங்க கை கழுவ போறாங்க. அண்ணா அச்சச்சோன்னு மீனா சங்கடப்பட்டுட்டு இருக்க. இவங்களுக்காகலாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? அப்படின்னு மனோஜ் உள்ளர சத்தம் போட்டுட்டு இருக்க. இங்க செல்வமும் அவர் ஒய்ஃபும் ரொம்பவே வேகமா கிளம்புறாங்க. அண்ணா அண்ணா அப்படின்னு ரவியும் முடிஞ்ச வரலும் தடுத்து பாக்குறாரு. இல்லப்பா வேலை இருக்குன்னு செல்வம் வேகமா போக பின்னாடி வர்ற அவங்க ஒய்ஃப் அக்கா அக்கான்னு மீனாவும் கூப்பிட்டு பாக்குறாங்க. அவங்க 2 பேரும் வேகமா கிளம்பிடுறாங்க. உள்ளர மனோஜ் இன்னும் வாலு வாலுன்னு கத்திக்கிட்டே கிடக்குறாரு. செல்வமும் அவர் ஒய்ஃபும் ரொம்பவே வேகமா திரும்பி கூட பார்க்காம போய்க்கிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ஸ்ருதி பாவம்டா சாப்பிட்டுட்டு இருந்தவங்க அப்படியே எழுந்து போறாங்க அப்படின்னு சொல்ல இவன் என்ன பைத்தியம் ஆயிட்டானா அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்காரு. டேய் சொல்லிட்டே இருக்கேன்ல அமைதியா இரு அப்படின்னு முத்து சொல்ல. ஓ அம்மா வீட்ல இல்லன்னு ஓவரா ஆடுறீங்களா? நான் ஒண்ணு உன்ன மாதிரி கார் ஓட்ட போகல. ஐ எம் அ பிசினஸ் மேன். எனக்கு டைம் தான் முக்கியம். போய் உடனே டிஃபன் எடுத்து வைக்க சொல்லு அப்படின்னு மனோஜ் கத்திட்டு இருக்க. டேய் சத்தம் போடாத. கொஞ்ச நேரத்துல அவங்க சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க அப்படிங்கிற முத்து கதவை திறந்துட்டு வெளியே வந்து அது செல்வம் ஒண்ணும் இல்லடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு டைனிங் டேபிள்ல பார்க்க அங்க யாரும் இல்ல. எங்க காணோம் அப்படின்னு மீனா கிட்ட கேட்க அவங்க போயிட்டாங்க. சாப்பிட்டுட்டு இருந்தவங்க அப்படியே கிளம்பிட்டாங்கங்க அப்படின்னு மீனா ரொம்ப வருத்தமே சொல்ல. என்ன கிளம்பிட்டாங்களா? டிஃபன் சாப்பிடலாம் வா அப்படின்னு மனோஜ் டைனிங் டேபிள் கிட்ட போக டேய் அறிவு இருக்காடா உனக்கு? வீட்டுக்கு வந்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ரவி கேட்க டேய் இவனுக்கு தான் வேற வேலை இல்ல. யாரையாவது கூட்டிட்டு வருவான். எனக்கு மீட்டிங் இருக்குடா. ஐம் அ பிசினஸ் மேன். டயத்துக்கு சாப்பிட்டுட்டு போக வேண்டாம் அப்படின்னு மனோஜ் கத்த. பிசினஸ் மேனுக்கு மட்டும்தான் டைம் முக்கியமா? மத்தவங்க யாருக்கும் இல்லையான்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ஸ்ருதி மீட்டிங்க்கு எப்படி லேட்டா போக முடியும்? மனோஜுக்கு டிஃபன் எடுத்து வைக்க சொன்னா அவங்க சாப்பிட்டுட்டு போறவரில வெயிட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்றாங்க மீனா. அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண என்ன ஆக போகுது? நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பிட வச்சு அனுப்பணும்னு மாமா சொல்லியிருக்காரு. இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தவங்கள முழுசா சாப்பிட விடாமங்க அவங்க மனச கஷ்டப்படுத்தி எந்திரிச்சு போக வச்சிருக்கீங்களே இதெல்லாம் ரொம்ப பாவங்க அப்படின்னு மீனா சொல்ல. என்ன மீனா சாபம் கொடுக்குறீங்களா அப்படின்னு ரோஹிணி கேட்க. ஒருத்தங்க சாப்பிடுறத தடுக்கிறது பாவம்னு சொல்றேங்க அப்படின்னு மீனா சொல்ல. அததான்ப்பா நானும் சொல்றேன். நான் சாப்பிடுறத ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல. என்னடா இப்ப சாப்பிடணும் அவ்வளவுதானே வா அப்படின்னு மனோஜ் கைய விறுவிறுன்னு இழுத்துக்கிட்டு டைனிங் டேபிள் கிட்ட போறாரு முத்து. டேய் விடுறான்னு கைய மனோஜ் உதறிக்க. ஏங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே மீனாவும் எல்லாருமே பின்னாடியே வர்றாங்க. மனோஜ் உட்கார படார பிளேட்டை தூக்கி போட்டு அதுல இட்லி வைக்கிறாரு முத்து. டேய் அப்படின்னு மனோஜ் கத்த. டேய் நீ தானே வேற யார் சாப்பிடுறத விட நீ சாப்பிடுறது முக்கியம்னு சொன்ன சாப்பிடுறா அப்படின்னு முத்து சொல்ல. டேய் என்னடான்னு ரவி கேக்குறாரு. இருடா பிசினஸ் மேன் சாப்பிட்டு கிளம்புறது முக்கியம் இல்லையா? சாப்பிடு அப்படின்னு மனோஜ் கிட்ட முத்து சொல்ல. டேய் முத்து தேவையில்லாம பிரச்சனை பண்றாங்கறாரு மனோஜ். டேய் சாப்பிடுறா அப்படின்னு ஒரு இட்லி எடுத்து மனோஜ் வாய்க்குள்ள வச்சு அமுக்கி விடுறாரு முத்து. டேய் முத்துன்னு இந்த பக்கம் ரவியும் மீனாவும் முத்துவை பிடிச்சிட்டு இருக்க. அந்த பக்கம் மனோஜுக்கு பொரியறது நெஞ்சு தடவி கொடுக்குறாங்க ரோஹிணி. முத்து ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க. அவன் தானே கேட்டான் சாப்பிடுறேன்னு. சாப்பிடுறா அப்படின்னு மறுபடியும் முத்து கோவமா பாய. ஏங்க விடுங்கன்னு இழுத்து பிடிக்கிறாங்க மீனா. முத்து சொன்னா கேளுடான்னு ரவியும் முத்துவை அடக்குறாரு. முத்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க? அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ரோஹிணி கேட்க. அதுக்குதான் ரோஹிணி இவன் இப்படி பண்றான். என்ன சாகடிக்க பாக்குறான். இவனுக்கு இது ஒண்ணும் புதுசு இல்லையே அப்படின்னு மனோஜ் சொல்ல. டேய் அமைதியா இருடாங்கிறாரு ரவி. டேய் நான் எதுக்குடா அமைதியா இருக்கணும்? டேய் உனக்கு நான் இப்ப சாகணும் அவ்வளவுதானே? நீ என்ன வேணா செய்வேன்னு எனக்கு தெரியும்டா. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தானே நீ அப்படின்னு மனோஜ் சொல்ல. எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. முத்து பெரிய பெரிய மூச்செடுத்து கண்ட்ரோல் பண்ணிட்டு டேய் என்னடா சொன்ன அப்படிங்கிற முத்து பின்னாடி இருக்க கபோர்டை திறந்து அதுல இருந்து ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு இந்த பக்கமா வர மனோஜ் ஓடுறாரு. அவரை முத்து துரத்த சரியா அந்த நேரம் சுதா வீட்டுக்குள்ள வந்து என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேட்க எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஸ்ருதி சமாளிச்சுக்கிட்டு மம்மி நீ எங்க இங்க அப்படின்னு கேட்க. ஏய் என்னடி இது வீடா இல்ல அப்படின்னு ரொம்பவும் பயமும் பதட்டத்தோட பாக்க. ஒண்ணும் இல்ல மம்மி ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல. கையில கத்தியோட நிக்கிறான். இது உனக்கு சின்ன ப்ராப்ளமா? ரவுடித்தனம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தா விட்டு ஆளைய கொன்னுடுவான் போல அப்படின்னு அவங்க அம்மா அதிகமா பேசுறாங்கன்றது ஸ்ருதி அப்படின்னு கூப்பிட்டு அவங்கள கொஞ்சம் தடுக்க சொல்றாரு ரவி. மம்மி நீ எதுவும் தெரியாம பேசாதன்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க. ஆன்ட்டி நீங்க சொல்றது சரிதான்.
மனோஜ முத்து கத்தியால குத்த வந்தாரு. நீங்க மட்டும் வரலன்னா என்ன ஆயிருக்கும்னு தெரியாது அப்படின்னு ரோகிணி சொல்ல எல்லாரும் ரோகிணிய பாக்குறாங்க. நீங்க நல்லா கேளுங்க ஆன்ட்டின்னு ரோகிணி சொல்ல, ரோகிணி will you shut upங்கறாங்க ஸ்ருதி. ஸ்ருதி என்ன நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு ரோகிணி கேக்க, முத்து பண்ணுனது தப்புதான். ஆனா அத செய்ய வச்சது உங்க ஹஸ்பண்ட் தானே. மனோஜ் மேலதான் தப்பு. சோ சைலண்டா இருங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஒரேட்டு முன்னாடி வந்து என்னதான் நடக்குது இங்க? மாப்ள என் பொண்ணு இங்க விடவே பயமா இருக்கு அப்படின்னு சுதா சொல்ல, ஆன்ட்டி உங்களுக்கு அந்த பயமே தேவையில்ல. இங்க எதுவுமே ஆவல அப்படிங்கிற ரவி, டேய் வாடா அப்படின்னு முத்துவோட கைய புடிச்சிட்டு குடுறான்னு கையில இருக்க கத்திய வாங்கிட்டு முத்துவ அந்த பக்கமா கூட்டிட்டு போறாரு ரவி. மம்மின்னு சுதாவோட கைய புடிச்சு கூட்டிட்டு கொஞ்ச தூரம் வர ஸ்ருதி, மம்மி இப்ப நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேக்க, உன்னை பார்க்க வந்தேன் தப்பா அப்படின்னு சுதா கேக்க, ஒரு கால் பண்ணிட்டு வர வேண்டியது தானே. நீ உடனே கிளம்பு, நான் அப்புறம் வீட்டுக்கு வரேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இங்க நடந்தத ஆன்ட்டி கிட்டயோ அங்கிள் கிட்டயோ சொல்லக்கூடாது. அப்படி நீ சொன்ன நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, எனக்கு ஒண்ணும் புரியல. இப்படி ஒரு வீட்ல வந்து வாழற நீ என்னமோ பண்ணு போ அப்படிங்கிற சுதா வெடுக்குன்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. முத்து முதல்ல உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்றா. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்னு கேக்குறாரு ரவி. உடனே வேகமா வர்ற மனோஜ் என்ன ஆயிருக்கும், என்ன குத்திருப்பாங்கிறாரு. டேய் நீ பேசாதடா, தேவையில்லாம வார்த்தையை விட்டது நீதான். யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து சாப்பிடும்போது எப்படியா பேசுவாங்க. அப்படி என்ன படிச்சு கிழிச்ச நீ? டேய் இதுவே நீ ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து நாங்க அப்படி பேசியிருந்தா நீ ஒத்துக்கிட்டு இருப்பியா அப்படின்னு ரவி கேக்க, அதுக்காக இவர் கத்திய எடுப்பாரா அப்படின்னு ரோகிணி கேக்க, அவர் பண்ணது தப்புதாங்க. அத பண்ண வச்சது உங்க புருஷன் தானே அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு. இந்த பிரச்சனையை இதோட விட பாருங்க. 2 பேரும் சாரி சொல்லுங்கங்கறாங்க ஸ்ருதி. என்னது நான் எதுக்கு சாரி சொல்லணும் அப்படின்னு மனோஜ் கேக்க, முத்து முறைச்சுக்கிட்டே இருக்காரு. இத்தனை நாள் இருந்ததை விட அவரோட முறைப்பு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அது பார்த்து பயந்து போற ரோகிணி, மனோஜ் வா மனோஜ் வா அப்படின்னு மனோஜோட கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு ரோகிணி போறாங்க. ஏங்க வாங்க அப்படின்னு கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு வர்ற மீனா, என்னதான் இருந்தாலும் நீங்க பண்ணுனது தப்புங்க. மாமாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. அவருக்கு தெரியாம பாத்துக்கணும். அதுக்கு நீங்க உங்க அண்ணன்கிட்ட ஒரு சாரி சொல்லிடுங்க. இல்லன்னா இந்த பிரச்சனை இதோட முடியாது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் தள்ளி மனோஜ கூட்டிட்டு வந்த ரோகிணி, இதோ பாரு இந்த விஷயம் அங்கிளுக்கு தெரிஞ்சா அங்கிள் முத்துவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. அப்புறம் ஓ மேலதான் பிரச்சனை திரும்பும். பேசாம சாரி சொல்லிடுங்கறாங்க ரோஹிணி. மனோஜ் கொஞ்சம் முன்னாடி வர, ஏங்க போங்கன்னு முத்துவ அனுப்பி வைக்கிறாங்க மீனா. டேய் நீங்க 2 பேருமே தப்பு பண்ணிருக்கீங்க. இந்த விஷயத்த நம்மளோடயே வச்சுக்கலாம். டேய் அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம், நம்மளோடயே வச்சுக்கலாம். டேய் உனக்கு தான் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துறாதன்னு மனோஜ பார்த்து சொல்றாரு ரவி. சரியா 2 பேரும் சாரி சொல்லுங்க அப்படின்னு ரவி சொல்ல, முத்து ஃபர்ஸ்ட் சாரி சொல்றாரு. உடனே மனோஜ் சாரி அப்படின்னு சொல்ல ரவியும் ஸ்ருதி இந்த பக்கம் போறாங்க. அந்த பக்கம் மனோஜும் ரோஹிணியும் கிளம்பிட, முத்து அங்க இருக்க சோஃபாவுல அப்படியே தளர்ந்து போய் உட்கார்ந்துடுறாரு. 4 எட்ட போற மீனா முத்து உட்கார்ந்துருக்க பொசிஷனை பார்த்துட்டு திரும்பி வந்து பக்கத்துல உட்கார்ந்து, ஏங்க எதுக்கு கத்தி எடுக்கிற அளவுக்கு போனீங்க? அவரு வேற நீங்க ஜெயிலுக்கு போனீங்கன்னு சொல்றாரு. எதுக்கு சொன்னாருன்னு எனக்கு புரியல அப்படின்னு மீனா கேட்க, கொஞ்சம் சமாளிச்சுக்கிற முத்து. அது சின்ன சின்ன கேஸ் வாங்கி ஸ்டேஷனுக்கு போயிருக்கேன்ல, அத சொல்றான். எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. டீ எடுத்துட்டு வரியான்னு முத்து கேக்க, உம்முன்னு மீனா கிளம்ப ரொம்பவே நொந்து போய் உட்கார்ந்துருக்காரு முத்து. கிச்சன்ல மீனா ஏதோ செஞ்சிட்டு இருக்க, ஸ்ருதி மொபைல பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஸ்ருதி இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு மீனா கேட்டுட்டு இருக்க, ரோஹிணி அங்க வர்றாங்க. அது ஒரு கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சிரிக்க, கேம பார்த்து சிரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க, அதுல 4 பேர் ஒரு கேம் விளையாடுறாங்க. அதுல செல்லம்மா காமெடி ஆயிடுச்சு. நாமளும் அந்த கேம் விளையாடலாமா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ஆல்ரெடி இந்த வீட்ல நிறைய பேர் கேம் ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற ரோகிணி தண்ணிய குடிக்க, இப்ப யார சொல்றீங்க ரோகிணி அப்படின்னு மீனா கேட்க, நான் பொதுவா சொன்னேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல, இந்த வீட்ல இன்னும் 100 பேரா இருக்காங்க பொதுவா சொல்றதுக்கு. இப்ப அப்படி என்ன கேம் ஆடிட்டாங்க அப்படின்னு மீனாவும் வேகமா கேட்க, இருங்க இருங்க இருங்க, இப்பதான் பிரதர்ஸ் 2 பேரும் சண்டை போட்டு முடிச்சாங்க. கொஞ்ச நேரம் வீடு காமா இருக்கு, திரும்ப சண்டை வேண்டாமே. ரொம்ப நேரமா வீடு சைலண்டா இருக்கு. திரும்பவும் நார்மல் ஆகுறதுக்காக தான் சொல்றேன். நான் சொல்ற கேம் விளையாடலாமே அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, எதுக்குங்க அதெல்லாங்கிறாங்க ரோகிணி. எல்லாருமே ஆல்ரெடி மூட் அவுட்ல இருக்காங்கன்னு அவங்க சொல்ல, அதை சரி பண்றதுக்காக தாங்க சொல்றேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, நாம சரின்னு சொன்னாலும் அவங்களும் ஒத்துக்கணும் இல்லங்கிறாங்க மீனா. ரவி நான் சொன்னா ஓகே சொல்லிடுவான். நீங்க மத்த 2 பேரையும் கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க. நம்ம ஆட போற இந்த கேம்ல லைஃபுக்கான ஒரு லெசனே இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்படி என்ன கேம்னு கேக்குறாங்க மீனா. நீங்க போய் முதல்ல உங்க ஹஸ்பண்ட் எல்லாம் கூட்டிட்டு வாங்க, அப்புறம் சொல்றேன் அப்படிங்கிற ஸ்ருதி ரூமுக்கு வந்து, ஏய் ரவி இங்க வாயேன், இந்த கேம பாரு, இது எல்லாரும் சேர்ந்து விளையாடலாமா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, மொபைல வாங்கி பாக்குற ரவி, நல்லா இருக்கு
ஆனா அவங்கலாம் வருவாங்களா? அப்படின்னு ரவி கேட்க, மீனாவையும் ரோஹிணியையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாரு அப்படின்னு ரவி கிட்ட காட்டி ஸ்ருதி சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன மீனா விளையாடுறியா? அப்படின்னு முத்து கேட்க, இன்னும் இல்லங்க. அதுக்காக தான் கூப்பிடுறாங்கங்கிறாங்க மீனா. வெறுப்பேத்தாத மீனா, நானே கடுப்புல இருக்கேன். அப்படின்னு முத்து சொல்ல, எவ்வளவு நேரம் இப்படியே உட்கார்ந்திருப்பீங்க? கொஞ்ச நேரமாவது பிரச்சனையெல்லாம் மறந்த மாரி இருக்கும்ல. வாங்க, வாங்க அப்படின்னு மீனா கம்பல் பண்ணி கூப்பிட, நடந்த விஷயத்தெல்லாம் அவ்ளோ சீக்கிரம் மறக்க முடியாது மீனா. அப்படின்னு முத்து சொல்ல, அத ஞாபகம் வச்சு இப்ப என்ன பண்ண போறீங்க? இங்க பாருங்க, நம்ம இப்படி ஆள் ஆளுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தா அது மாமாவுக்கு தான் கஷ்டமா இருக்கும். சொன்னா கேளுங்க, முடிஞ்சத விடுங்க. கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஸ்ருதி சொன்னத செஞ்சு பார்க்கலாம் வாங்க. வாங்கன்னு முத்துவ கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மீனா. இங்க ரூம்ல ரோகிணி மனோஜ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் என்னால முடியாதுன்னு பாயிறாரு மனோஜ். டேய் மனோஜ், இரு, சொன்னா கேளு அப்படின்னு ரோகிணி சொல்ல, எதுக்கு ரோகிணி இதெல்லாம்? கேம் விளையாடுறதுக்கு நாம என்ன சின்ன பசங்களா? அப்படின்னு மனோஜ் கேட்க, இதோ பாரு, எனக்கும் இதெல்லாம் பெருசா பிடிக்கல. ஆனா சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு மைண்ட சேஞ்ச் பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்ல. அப்புறம் நாம மட்டும்தான் இந்த வீட்ல எல்லாத்துக்கும் நோ சொல்ற மாதிரி ஆயிடும். அப்படி என்னதான் அவ கேம் சொல்றான்னு பார்க்கலாம் வா அப்படின்னு மனோஜை இழுத்துட்டு வர்றாங்க ரோஹிணி. டேய் என்னடா இது விளையாட்டு? என்னம்மா பலகுரலு? அப்படின்னு முத்து கேட்க, ஸ்ருதி சொல்லுவாங்கறாரு ரவி. இந்தா இத புடின்னு மொபைல ரவி கிட்ட குடுக்குற ஸ்ருதி, எல்லாரும் முதுவ காட்டி ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தரா நிக்கணும். முதல்ல முன்னாடி இருக்கிறவரு பின்னாடி இருக்கிறவர்கிட்ட ஒரு ஆக்ஷன் பண்ணி காமிப்பாரு. அப்புறம் இவங்க அவங்களுக்கு முன்னாடி இருக்க ஆள்கிட்ட ஆக்ஷன பண்ணி காட்டுவாங்க. அதுக்கும் முன்னாடி இருக்க ஆள்கிட்ட இவங்க பண்ணி காட்டுவாங்க. இப்படியே பண்ணி 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 ஒவ்வொருத்தரா ஃபர்ஸ்ட் இருக்கவங்க வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஏய் இதெல்லாம் ஒரு விளையாட்டா? அப்படின்னு முத்து கேக்க, ஆள் செய்யற ஆக்ஷனை கடைசி ஆள் வரைக்கும் கரெக்டா செய்யறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அதே ஆக்ஷன் தானே வரப்போகுது அப்படின்னு மனோஜ் சொல்ல, அது விளையாடும் போது தெரியும். சரி வாங்க எல்லாரும் லைன்ல நிப்போம். ரவி எல்லாத்தையும் எடுத்து வைன்னு பரபரப்பா சொல்றாங்க ஸ்ருதி. முத்து அப்படியே நின்றுக்க, வாங்க விளையாடலான்னு இழுத்துட்டு வர்றாங்க மீனா. எல்லாரும் அப்படிதான், அங்க போய் நில்லுங்க அப்படிங்கிற ஸ்ருதி. ரவி நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு ரவிய முதல்ல நிக்க வச்சுட்டு, லைன்ல நில்லுங்க. ஆ இப்படி இப்படி பார்த்த மாதிரின்னு திரும்பி வைக்க நிக்க வச்சிட்டு இருக்காங்க ஸ்ருதி. ரவிக்கு அடுத்து மனோஜ், மனோஜுக்கு அடுத்து ரோகிணி, ரோகிணிக்கு அடுத்து மீனா, அதுக்கடுத்து முத்துன்னு நிக்கிறாங்க. எல்லாரையும் நிக்க வச்சுட்டு மீனாவுக்கும் ரோகிணிக்கும் நடுப்புற ஸ்ருதி வந்து நின்னுக்கிறாங்க. ரவி நீ ஸ்டார்ட் பண்ணுங்கறாங்க. ரவி மனோஜோட தோளத்தோட, டேய் சும்மாருடாங்கிறாரு அவரு. ரவி அவரை திருப்பி, டேய் திரும்புடா என்ன பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷனை பண்ணி காமிக்கிறாரு. என்னடா இதுன்னு மனோஜ் கேட்க, நீ பண்ணுங்கிறாரு ரவி. திரும்புற மனோஜ் என்னமோ பண்ணானேன்னு யோசிச்சுக்கிட்டு, சரி ஏதோ பண்ணுவோம் அப்படின்னு ரோஹிணிய கூப்பிட அவங்க திரும்புறாங்க. மனோஜ் சைகை பண்றத நினைச்சிட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்காரு. அத பாக்குற ரோஹிணியும் ரவியும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் மனோஜ் சொல்ல, திரும்புற ரோஹிணி ஸ்ருதிய கூப்பிட்டு அவங்களும் ஏதோ பண்றாங்க. இத பாக்குற மனோஜும் ரவியும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. முடிச்சிட்டு ரோஹிணி நிக்க, அவ்வளவுதானு ஸ்ருதி கேட்க, அவ்வளவுதாங்கிறாங்க. திரும்புற ஸ்ருதி மீனாவை கூப்பிட்டு அதே மாதிரி பண்றாங்க. ஸ்ருதி பண்றத பார்த்து இப்போ ரோஹிணி, மனோஜ், ரவி 3 பேரும் சிரிச்சுட்டு இருக்காங்க. ஸ்ருதி அவ்வளவுதான்னு சொல்ல திரும்புற மீனா முத்துவ கூப்பிட்டு அந்த ஆக்ஷனை பண்ண, முத்துவும் சரின்ற மாதிரி தலையாடுறாரு. முத்துவ தவிர மீதி எல்லாரும் சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. இப்போ முத்துவும் மீனா பண்ணத அப்படியே பண்ண எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏய் ரவி நீ என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் அத வந்து பண்ணுன்னு ஸ்ருதி கூப்பிட, ரவி அவர் பண்ணத வந்து பண்ணி காமிக்கிறாரு. இததான் பண்ணியா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, மீனா நீ ஏன் என்கிட்ட கரெக்டாவே சொல்லல அப்படின்னு முத்து கேட்க, ஏங்க இவங்க சொன்னதை நான் அப்படியே பண்ணனேன், நீங்க ஏன் சரியா பண்ணலன்னு ஸ்ருதி கேக்குறாங்க மீனா. ஏங்க இவங்களும் அப்படிதாங்க பண்ணாங்கன்னு ரோஹிணிய கைய காமிக்கிறாங்க ஸ்ருதி. ஏங்க இதுல இவன் பாதி ஸ்டெப் போடவே இல்லைங்க. ஏய் நீ அதெல்லாம் பண்ணவே இல்ல அப்படின்னு மனோஜ் புடிச்சு உலுக்கிட்டு இருக்காங்க செல்லம்மா ரோஹிணி. ஓகே லிசன் லிசன், இதுல இருந்து எல்லாருக்கும் என்ன லெசன் தெரியுது அப்படின்னு ஸ்ருதி கேட்க, எப்பவுமே ஒருத்தங்க இன்னொருத்தங்க மாதிரி ஆக முடியாது. அவங்க செஞ்சதை பார்த்து நாம செஞ்சாலும் நம்ம இஷ்டத்துக்கு அது தானாவே மாறிடும். என்னதான் கரெக்டா இருக்க நினைச்சாலும் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மாதிரி இருக்கவே முடியாது. கரெக்டா அப்படின்னு முத்து கேட்க, 100% கரெக்ட் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஆமா யார் இதை மாத்துனதுன்னு கேக்குறாரு முத்து. இவன் தான் ஸ்டார்டிங்லயே மாத்திட்டான்னு மனோஜ காமிக்கிறாரு ரவி. இவராலதான் எல்லாமேன்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க. நான் வேணும்னு மாத்தல, மறந்துட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அவனுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் மாத்துறது தானே அவன் பழக்கம் அப்படின்னு முத்து சொல்ல, ஏய் நான் கரெக்டா தான் பண்ணேன் இங்க பாருங்க அப்படின்னு மனோஜ் அதை பண்ண, அதை இமிட்டேட் பண்ணி முத்துவும் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காரு. டேய் இதெல்லாம் நான் பண்ணவே இல்லடா அப்படின்னு மனோஜ் முதுகுல ரவி மெதுவா அடிக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. ரொம்ப என்ஜாயபிள் மொமெண்டா இருக்கு அந்த வீட்ல. யாரை ஏமாத்துற, நீ போட்டு காட்டுன்னு சொல்ல ரவி மறுபடியும் அதே பண்றாரு. இந்த ஜம்ப் எங்க பண்ண, இத பண்ணுன்னு முத்து சொல்ல மனோஜ் தலை பிச்சுட்டு நிக்கிறாரு. ரவி பண்ணதை யோசிச்சு யோசிச்சு மனோஜ் ட்ரை பண்றாரு. அப்புறம் என்ன இப்படிதானே
அப்படின்னு கேட்டுட்டு இருக்க முத்துவும் அதெல்லாம் இமிட்டேட் பண்ணி கூடவே பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாய்ஸ் 3 பேரும் சந்தோஷமா ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சிட்டு சிரிச்சிட்டு இருக்க ஸ்ருதி தேங்க்ஸ் அப்படின்னு மீனா கைய குடுக்குறாங்க ஸ்ருதி கிட்ட. வீட்ல யாராவது இருக்கீங்களான்னு கேட்டுட்டு ஒருத்தர் வர யாருன்னு கேட்டுட்டு வர்றாரு ரவி. டிரைவிங் சொல்லி கொடுக்கறவங்க வீடு இதுதானே அப்படின்னு அவர் கேட்க என் அண்ணன் தான் வர சொல்றேன் அப்படிங்கிற ரவி. முத்து முத்து அப்படின்னு கூப்பிட சொல்லுடா ரவின்னு முத்து வெளியே வர்றாரு. டிரைவிங் கிளாஸ்க்கு ஆள் வந்திருக்காங்கடா அப்படின்னு ரவி சொல்ல அப்படியா வாங்க வாங்க உள்ளர வாங்கன்னு வந்திருக்கவரை கூப்பிட அவரு செருப்பு கழட்டிட்டு உள்ளர வர்றாரு. நான் தான் ஸ்கூல் நடத்துறேன், அண்ணாமலை டிரைவிங் ஸ்கூலு, அப்பா பேர்ல ஆரம்பிச்சிருக்கிறேன். நீங்க தான் டிரைவிங் கத்துக்கணுமா? 5 நாள்ல கத்துக்கலாங்கிறாரு முத்து. இல்ல இல்ல எனக்கு நல்லாவே தெரியும், என் அக்காவுக்கு தான் ஓட்ட கத்து கொடுக்கணும் அப்படின்னு அவரு சொல்ல அப்படியா எங்க இருக்காங்க உங்க அக்கான்னு கேக்குறாரு முத்து. வெளியில கார்ல தான் இருக்காங்க, கொஞ்சம் வர முடியுமான்னு அவரு கேட்க நீங்க போங்க நான் வந்துடுறேங்கிறாரு முத்து. போயிட்டு வரேன்டா அப்படின்னு முத்து சொல்ல டேய் ஸ்டார்ட் ஆனோடனே ஆளுங்கெல்லாம் தேடி வர ஆரம்பிச்சுட்டாங்க, சீக்கிரமே டெவலப் ஆயிடும்னு ரவி சொல்ல நீ சொன்ன மாதிரி நடத்தா ரொம்ப சந்தோஷம் தாண்டான்னு ரவியோட தோல்ல தப்பி கொடுத்துட்டு போறாரு முத்து. சரிடா போயிட்டு வந்துடுறேன்னு முத்து கிளம்ப சரிடாங்கிறாரு ரவி. கீழே வர்ற முத்து காருக்குள்ள பாத்துட்டு இவங்க என்ன இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற முத்து கேட்டுக்குள்ள வந்து கால் பண்ண மீனா வந்து மொபைல் எடுக்கிறாங்க. மீனான்னு அவரு கூப்பிட என்ன வீட்டுக்குள்ள இருந்துட்டு போன் பண்றீங்கன்னு மீனா கேட்க மீனா நான் கீழே இருக்கேன் மீனா நீ கொஞ்சம் கீழே வாயங்கிறாரு முத்து. எதுக்குங்கன்னு மீனா கேட்க மீனா நம்மள பாக்குறதுக்கு முக்கியமான ஆளு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, நீ கீழே வான்னு முத்து கூப்பிட யாரு அப்படின்னு கேட்க அத நீயே கீழே வந்து பாரு, கேள்வியா கேட்டுட்டு இருக்காத, சீக்கிரம் வான்னு முத்து சொல்ல சரி வரேங்கிறாங்க மீனா. அவங்க மொபைல வச்சுட்டு கீழே ஓடி வர கார் கண்ணாடி கதவை இறக்குறாங்க. என்ன எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சிந்தாமணி கேட்க இதோ வந்துருவாருக்காங்கிறாங்க அவரு. இந்த ஏரியாலே இவருதான் நல்லா சொல்லி தருவாரு அப்படிதான் எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன்னு அந்த பையன் சொல்ல அதுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுங்கிறாங்க சிந்தாமணி. மீனா கீழே வந்து ஏங்க எதுக்குங்க வர சொன்னீங்கன்னு கேட்க டிரைவிங் கத்துக்கிறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்கங்கிறாரு முத்து. நல்ல விஷயம் தானேன்னு மீனா சொல்ல யார் அந்த ஸ்டூடெண்ட் நீயே போய் பாரு அப்படின்னு முத்து சொல்ல ஆர்வமா போய் பாக்குற மீனாவோட முகம் அப்படியே மாறிடுது. மறுபடி கேட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திட்டு சிந்தாமணி வந்திருக்காங்கங்கிறாங்க. எனக்கும் அதே ஷாக் தான், தெரிஞ்சு வந்திருக்காங்களா தெரியாம வந்திருக்காங்களானே தெரியலையே, சரிவா போய் பார்க்கலாம் அப்படின்னு முத்து வெளியே வர இதோ வந்துட்டா இருக்கான்னு அந்த பையன் சொல்றாரு. சிந்தாமணி சொல்லிட்டு இருக்க சிந்தாமணி காரை விட்டு இறங்குறாங்க. வணக்கம் நான் சிந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தவங்க முத்துவையும் மீனாவையும் பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. என்ன சிந்தா வரைக்கும் வந்துட்டு நின்றுச்சு, மணியை சொல்லாம விட்டுட்டீங்களே அப்படின்னு முத்து கேக்க டேய் டிரைவிங் சொல்லி கொடுக்குற இடத்துக்கு கூட்டிட்டு போ சொன்னா இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கிறாங்க சிந்தாமணி. அக்கா இவர்தான் சொல்லி கொடுக்கறவரு அப்படின்னு அந்த பையன் சொல்ல அவர் தலையில நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டுறாங்க சிந்தாமணி. அப்ப இது அப்படின்னு சிந்தாமணி கேட்க எங்க வீடுதான் அப்படின்னு முத்து சொல்ல ஓஹோ அப்ப இதுதான் மாஸ்டரோட வீடா அப்படின்னு சிந்தாமணி கேட்க ஓஹோ நீங்க எங்க அம்மா கிட்ட தானே டான்ஸ் கத்துக்கிறீங்க மீனா சொன்னா, கொஞ்ச நாளா ஆட்டம் ஓவரா இருக்காமே கேள்விப்பட்டேன் அப்படின்னு முத்து இன்டைரக்டா சொல்ல எல்லாம் விஜயா மாஸ்டரோட ட்ரைனிங் தான் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல நீங்க டான்ஸ் கத்துக்கிறதுக்காக எங்க அம்மா கிட்ட சேர்ந்த மாதிரி தெரியல, எங்க அம்மாவுக்கு நீங்க வேற எதுக்கோ ட்ரைனிங் கொடுக்கற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு முத்து சொல்ல அதுவும் போக போக தெரியும் அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. உள்ள வாங்க அப்படின்னு மீனா கூப்பிட என் தொழில் எதிரி வீட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல நான் உங்களை எதிரியாவே நினைக்கலையே, உங்களை இல்ல யாரையுமே எதிரியா நினைச்சு அவங்க கூட போட்டி போட்டு ஜெயிக்கிற எண்ணம் எனக்கு இல்ல, அதுக்கு டைமும் இல்லங்கிறாங்க மீனா. அப்புறம் எதுக்கு எனக்கு வர வேண்டிய ஆர்டர்லாம் நீ எடுக்கிற அப்படின்னு சிந்தாமணி கேட்க நான் ஒன்னும் உங்களோட ஆர்டர் உங்ககிட்ட இருந்து பறிக்கலங்க, என்ன கூட்டு கொடுக்கறவங்களுக்கு நான் வேலை செய்யறேன் அவ்வளவுதாங்கிறாங்க மீனா. ஆ தாராளமா பண்ணு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல வீட்டு வரைக்கும் வந்துட்டு உள்ளர வராம இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க என்கிட்ட கார் 2 3 இருக்கு, ஆனா என்ன ஓட்ட தான் தெரியாது, திடீர்னு கார் ஓட்டலான்னு ஒரு ஆசை, அதான் இந்த பசங்களை விட்டு விசாரிக்க சொன்னேன், நல்ல இடமா பாருங்கடாண்ணா, இந்த அறிவு கட்டவங்க யாரு என்னன்னு விசாரிக்காம இங்க கூட்டிட்டு வந்துட்டானுங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல உங்களுக்கும் மீனாவுக்கும் தானே போட்டி, எங்கூட எதுவும் போட்டி இல்லையே, நான் கத்து கொடுக்க தயார் தான் என்ன மீனாங்கிறாரு முத்து. ஆமாங்க நமக்கு மத்தவங்க மாதிரி மத்தவங்க அழிஞ்சு போகணும் நல்லா வரக்கூடாதுன்னு நினைக்க முடியாது அப்படின்னு மீனா சொல்ல சண்டைக்கு தயாரா இருக்க மாதிரி பாக்குறாங்க சிந்தாமணி. வீடு வரைக்கும் வந்து சிந்தாமணி அடுத்து என்ன பிரச்சனை பண்ண போறாங்கன்னு பாக்கலாம். நாளைய ப்ரோமோவுல பரசு வீட்டு கல்யாணம் தான், அண்ணாமலை குடும்பம் உள்ளர வர பவானி மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க ஒரு பொண்ணு. மாப்பிள்ளையோட தாய் மாமனை உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு நினைச்சேன், இதோ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன்னு பரசு அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு ஓடுறாரு. முத்து எதேச்சியா கிச்சனுக்கு வர அங்க மலேசியா மாமா கரண்டில எதையோ மொண்டுகிட்டு இருக்காரு. உடனே போய் அப்பாவை கூட்டிட்டு வந்து அப்பா பாப்பா அங்க பாரு அப்படின்னு காட்ட மலேசியா மாமா ஒரு பக்கெட்டை தூக்கிட்டு வர்றாரு. இவங்க எல்லாரும் அதை பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.